ஃபர்தரா பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ் தருவேன் நான். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது 7 டேஸ் இப்பதான் மொக்கு வந்துருக்கு பாருங்க, விட்டுருக்கு. உங்களுக்கும் வந்து கண்குளிர ஒரு ஹார்வெஸ்ட் காமிச்சிட்டு உங்களுக்கும் வந்து கிவ்வே கொடுத்து உங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அமைக்கிறதுக்கு உண்டான செட்டப் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கார்டனிங் கொஞ்சம் அழகா தெரியும், ஃப்ளவர்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்சிருக்கேன், நீல போடலை, இப்போதான் வருது. ஸோ இந்த டைம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பந்தல் காய்கறி தான் பண்ண போகிறோம். பண்ணுங்க, இது 2வது நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குங்க, பசுமை ஆயிருக்கு இப்போதான். இது ஒரு வகையான பூ, அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பருப்பிக்கீரை, உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து இது வந்து நெய் பீர்க்கன். இலைகள் வந்து ஏதோ வாடுது, என்னன்னு பார்க்கணும். ஸோ அவரை வந்து பெருசாக உங்களுக்கு மெயின்டைன்ஸ் பண்ண தேவையில்லை, இப்படி தான் ரிசல்ட் கொடுத்துருணும். இது வந்து நிறைய ஹார்வெஸ்ட் ஒரு 3 பேக்கில் வச்சுருக்கேங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பந்தல் அமைச்சிருவேன், ஒரு வீடியோ போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மாடி தோட்டம் வீலாக தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு வாங்க நம்ம கார்டனில் என்ன போட்டிருக்கணும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரீஸ்டார்ட் மறுபடியும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டுற வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் அமைக்கிறதுக்காக வந்துட்டு மூங்கில் வாங்கியிருக்கேன். இதுக்கு தனியாக வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து எப்படி பந்தல் வந்து எளிய முறையில் அமைக்கலான்னு சொல்லி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அமைக்கிறதுக்கு உண்டான செட்டப் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாகல் இப்போ தான் முளைச்சிருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் பக்கம் ஆச்சுங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொரியல் தட்டை இப்போ தான் வந்திருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கேன், பார்க்கல ரிசல்ட் எப்படி வருதுன்னு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பீர்க்கன். ஒரு பேக்கில் 2 தான் வைக்க முடியும், நான் வந்து எது நல்லா வருதோ அதை நான் வச்சுக்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீல போடலை, இப்போ தான் வருது, ரொம்ப நாளாச்சு வச்சு பேக்கெண்ட் வச்சுருக்கேன். இது 2 பேக்கில் இருக்குது, அப்படியே 2 பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவேன். இது வந்துட்டு மிதிப்பாகல், 2 பேக் வச்சுருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பந்தல் காய்கறி தான் பண்ண போகிறோம். இது தெரியும் உங்களுக்கு, வந்து கீரை எப்படி இருக்குது பாருங்கள், வந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி க்ரோ பண்ணுங்கள். இது 2வது நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குங்க. கீரை பேக்கில் போடுறத விட இந்த மாதிரி போட்டால் இன்னும் நல்லா க்ரோத் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். கார்டனிங் கொஞ்சம் அழகாக தெரியும், ஃப்ளவர்ஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆப்பிள் தக்காளி. ஆப்பிள் தக்காளி வந்து பழுத்திருக்கு, இன்றைக்கி எடுத்துடலாம். அடுத்து வந்து இதுலேயும் ஆப்பிள் தக்காளி தான், இந்த பேக்லேயும். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் நிறையா போட்டிருக்கேன், நீ அப்படியே மாற்றி வச்சுருவேன். ஒரு க்ரோ பேக்கில் 2 கத்திரிக்காய் தான் வைக்க முடியும். ஸோ அப்படியே 2 பேக்கில் வச்சுக்குவேன். இது வந்து திராட்சை கொடி. இது நம்மளது மல்லிகை பூச்செடி. இது கொஞ்சம் எப்படின்னு தெரியல, டவுட்டாக இருக்குது, ஆனால் வந்துடும் எப்படி இருந்தாலும் நான் அதை க்ரோத் பண்ணிவிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது 7 டேஸ் இப்போ தான் மொக்கு வந்துருக்கு பாருங்கள், விட்டுருக்கு, அங்கங்கே மொக்கு விட்ருக்கு. ஸோ இது வந்து தக்காளி நிறைய வீடியோ நான் போட்டேன், இல்லை பழுத்துருக்கு பாருங்கள். இதுக்கு கூட டிப்ஸும் போட்டிருப்பேன். இதெல்லாம் பழுத்துருக்கு பாருங்கள், எடுத்துடலாம். இது எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இது வந்து மல்லிகை, சரி முல்லைப்பூ. இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன், பசுமை ஆயிருக்கு. இப்போ தான் பூச்சி இலைத்தாக்கல் இருந்துச்சுங்க, அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இங்கே இந்த மாதிரி இலைத்தாக்கல், இலையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாய்கள் வந்துருந்துச்சு. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆல்ட்ரு பண்ணிட்டு வந்துருக்கு. இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடுங்க, இது வைக்க வேணாம். இந்த பேக்லாம் விதைகள் போட்டிருக்கேன், மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் வளரல. இது ட்ராகன் ஃப்ரூட்டு, இது எப்படின்னு ஒரு வருஷம் ஆகிடும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு. இது வந்து கீரை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செங்கீரை போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தக்காளி பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், தக்காளி செடியும் வந்துட்டுருக்கு, ப்ளஸ் வந்து செங்கீரையும் போட்டிருக்கேன். இது ஒரு வகையான பூ, அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து பருப்பிக்கீரை, உங்களுக்கு தெரியும். அடுத்து முள்ளங்கி போட்டிருக்கேன், நிறைய விதைகள் போட்டிருக்கேன். இது எது நல்லா வருதோ அந்த விதைகள், ஒரு இதில் வந்து ஒரு 3 முள்ளங்கி மட்டும் தான் வளர்த்த முடியும், க்ரோ பண்ண முடியும். எது நல்லா வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 2 பேக்கில் போட்டிருக்கேன். இந்த க்ரோ பேக்கை 2 பிளான்ட் தான் வைக்க முடியும். எது நல்லா வருதோ நான் எடுத்துடுவேன். இது 2 எம்டியாக இருக்குது, இனிமேல் தான் நம்ம வந்து போடணும். அடுத்து வந்து இது வந்து நெய் பீர்க்கன். ஸோ நான் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து 2 தூக்கி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், ஏன்னா அந்த 2 தான் வைக்க முடியும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை. இது கொஞ்சம் இலைகள் வந்து ஏதோ வாடுது, என்னென்னு பார்க்கணும். ஸோ அவரை வந்து பெருசாக உங்களுக்கு மெயின்டைன்ஸ் பண்ண தேவையில்லை, இப்படி தான் ரிசல்ட் கொடுத்துரும் நமக்கு. நான் நிறையா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேக் வச்சுருக்கேன்.
இது வந்து ஸ்வீட் கார்ன். இது ஒரு 3 பேக்கில் வச்சுருக்கேங்க. ஸோ இது ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய மாடித்தோட்டம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பந்தல் அமைச்சிருவேன், ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ் தருவேன் நான், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே ஆல்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து கண்குளிர ஒரு ஹார்வெஸ்ட் காமிச்சிட்டு உங்களுக்கும் வந்து கிவ்வே கொடுத்து உங்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நிறைவேற நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.